8 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவன், செய்யூரில் சிந்தனை செல்வன், திண்டிவனத்தில் வன்னியரசு உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். அதிமுக தேர்தல் அறிக்கையை ஈயடிச்சான் காப்பி செய்து திமுக தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது என பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு எனவும் கேட்டார். திமுக யாரையும் கண்டு அச்சப்படவில்லை. விஜய் போட்டியிடுவது ஒன்றும் பிரச்சனையில்லை என அமைச்சர் நேரு தெரிவித்தார். நாங்கள் முதல்வர் செய்துள்ள திட்டங்களை மக்களிடம் சேர்த்தாலே வெற்றி பெறுவோம் என்றார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வீழ்த்தியது. 221 ரன்கள் இலக்கை 19.1 ஓவர்களில் எடுத்தது. மும்பை வீரர்கள் ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் அரைசதம் விளாசினர். 3-4 சீட்டுக்கு நோட்டுக்கு போய் காத்து கிடக்க எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என சீமான் கேட்டார். இலவசம் என்ற சொல்லை ஒழிப்பேன், சட்டசபைக்கு நான் ஒருவன் போனால் போதும் என்றார். பழைய தேர்தல் அறிக்கையை தூசி தட்டி புதிய வாக்குறுதிகள் போல நீங்கள் நாடகமாடலாம். உங்களை நம்ப மக்கள் தயாராக இல்லை. கடந்த ஆட்சியில் அனைத்தையும் சீரழித்த ஆல் ஃபெயில் திமுக அரசு சட்டசபை தேர்தலில் ஆல் ஃபெயில் ஆகும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுக அரசு மீண்டும் பல கவர்ச்சிகரமான பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை ஏமாற்ற நினைக்கிறது. கூப்பன் இலவசம் என டிஎம்கே இன்று டிபார்ட்மெண்டல் கட்சியாக மாறியிருக்கிறது. திமுகவுக்கு இனி கனவிலும் கூட மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என வானதி கூறியுள்ளார். தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் இன்று மதியம் 2 முதல் 4 மணி வரையும், கொளத்தூரில் 5 முதல் 6 மணி வரையும், வில்லிவாக்கத்தில் 6 மணி முதல் 7 மணி வரையும் பிரச்சாரம் செய்யவுள்ளார். விஜயின் பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் திமுக அரசு பெண்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்தவில்லை என நாராயணன் திருப்பதி தெரிவித்தார். பெண்கள் இதையெல்லாம் சிந்தித்தால் திராவிட மாடல் அரசின் சாயம் வெளுத்துவிடும் என்றார். ராகுல் தேசிய கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவருக்கு அரசியல் அனுபவம் போதவில்லை என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். அவர் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை, அனுபவத்திலிருந்தும் பாடம் கற்பதில்லை என்றார். பருப்பு, எண்ணெய் இலவசம், பிரிட்ஜ் இலவசம் என மக்களை இழிவாக எண்ணும் பழனிசாமியின் மளிகை கடை அறிவிப்புகள் அதிமுகவின் பதற்றத்தையும் படுதோல்வியையும் காட்டுகின்றன என திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் மருது அழகராஜ் தெரிவித்தார். வெங்காயத்தை உரித்தால் உள்ளே ஒன்றும் இருக்காது, அங்கு இருப்பவருக்கு கண்ணீர் வரும். அதுபோல திமுக ஆட்சியை போலி விளம்பரங்களுக்கு அப்பால் உரித்து பார்த்தால் உள்ளே ஒன்றும் இருக்காது, மக்களின் கண்ணீரும் வேதனையும் மட்டுமே மிஞ்சும் என இபிஎஸ் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ள எஸ். பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பாபு ஆகியோருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி கண்டனூர் செக்போஸ்டில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். காரில் இருந்து இறங்கிய சீமான் பெண் அதிகாரி சுப்புலட்சுமியிடம் பழனிசாமி, ஸ்டாலின் காரையும் சோதனை செய்ய வேண்டும் என வாக்குவாதம் செய்தார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி திருவிக நகரில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். திமுகவின் கூட்டணி வெற்றி கூட்டணி. திமுக வேட்பாளர் பட்டியல் வெற்று பட்டியல். நாளை அவர்கள் சொல்லப்போவது வெற்று வாக்குறுதிகள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடக்கிறது. 8 நாட்களில் 4 நாட்கள் பொது விடுமுறை என்பதால் மார்ச் 30, ஏப்ரல் 2, 4, 6 ஆகிய 4 நாட்களில் மட்டுமே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி பவனி வந்தனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் சென்னை பஞ்சாப் அணிகளின் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்க உள்ளதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 3ஆம் கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் உறங்கிக் கொண்டிருந்த பக்தர்கள் மீது மண்டபம் கான்கிரீட் கூரை விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மேலும் 2 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் பாஜ ஆட்சிக்கு வந்தால் அனைவரையும் வெளியேற்றிவிடும், மாநில அந்தஸ்தை ரத்து செய்யும். மேற்கு வங்கத்தை அழிக்க முயற்சிக்கும் பாஜ மத்தியில் ஆட்சியை இழப்பது உறுதி என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வார விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். எரிவாயு தட்டுப்பாட்டால் கணிசமான அளவில் டீ கடைகள், உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதால் தனியார் நிறுவனங்களின் பால் விற்பனை 30% சரிந்துள்ளதாக தமிழக பால் முகவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பழனிசாமி உட்பட 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் போது உரிய அனுமதி பெறாமல் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக சாலை நிகழ்ச்சி நடத்தியதாக கூறி தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக சார்பில் சந்தான கிருஷ்ணனும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதியை எதிர்த்து ஆதிராஜாராமும் போட்டியிடுகின்றனர். பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் வனப்பகுதியில் 2 இடங்களில் காட்டுத்தீ பரவியது. காட்டுத்தீ காரணமாக 200க்கும் அதிகமான ஏக்கர் வனப்பகுதிகள் எரிந்து நாசமடைந்தது. என்னை ஒரு மிகச்சிறந்த அமைதி தூதுவராக உலகம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம். நான் ஒரு உண்மையான அமைதி விரும்பி பல போர்களை நிறுத்தி மக்களின் உயிர்களை காத்துள்ளேன். இதுவே எனது வாழ்நாள் அடையாளமாக இருக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அருகே வயல்வெளியில் வைத்த மின் வேலியில் சிக்கி வயதான தம்பதியினர் பலியாகினர். வயலில் கொக்கி மூலம் மின் வயர் வைத்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. ஈரான் மண்ணில் கால் வைக்கும் எந்த ஒரு அமெரிக்க வீரரும் சவப்பெட்டியில்தான் திரும்புவார்கள் என ஈரான் எச்சரித்துள்ளது. உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை 4 எரிபொருள் கப்பல்கள் இந்தியா வந்துள்ளன. மேலும் 2 LPG டேங்கர் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அனுமதித்துள்ளது. இந்த கப்பல்களில் 90,000 டன்களுக்கு அதிகமாக சமையல் கேஸ் கொண்டு வரப்படுகிறது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை அடுத்த கட்ட பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேற்கொள்கிறார். திண்டுக்கல் நத்தத்தில் வாரந்தோறும் நடைபெறும் ஞாயிறு ஆட்டு சந்தையில் நேர்த்திக்கடன் மற்றும் திருவிழா விருந்து சமைக்க 1 கோடிக்கு ஆடுகள் விற்பனையானது. காரைக்குடி, மதுரை, தேனி உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதி பொதுமக்கள் சந்தையில் குவிந்து ஆடுகளை வாங்கி சென்றனர். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் பங்குனி உற்சவ தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வேலூர் CSI மத்திய சர்ச்சில் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இயேசு பாடல்களை பாடி ஊர்வலம் சென்றனர். மேற்குவங்கம் சட்டசபை தேர்தலில் 294 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் பகுதிகளில் உள்ள 12 லட்சம் தொழிலாளர்கள் கேஸ் தட்டுப்பாடால் உணவு அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தடையில்லாமல் கேஸ் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கேட்டரிங் சர்வீஸ் அசோசியேஷன் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு 1 தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமானது. எனது கணவர் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும். திருவிக நகரில் அதிக வாக்கு பெற்று வெற்றி பெறுவோம் என ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் கட்சியின் அனைத்து வேட்பாளர்களும் நாளை ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று தேரோட்டம் விமர்சையாக நடந்தது. பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், விநாயகர், முருகர் தேர்கள் 4 மாட வீதிகளில் வலம் வந்து சுவாமிகள் அருள் பாலித்தனர். 2026 சட்டசபை தேர்தல் அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏறுமுகமாக இருக்கும். திமுகவிற்கு இறங்குமுகமாக அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை பொன்னமராவதியில் சமையல் செய்தபோது குடிசை வீடு தீப்பற்றிய விபத்தில் தீக்காயமடைந்த தாய் மீனாட்சி மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மகள் சங்கரி இருவரும் சிகிச்சை பலனின்றி இறந்தனர். அவர்களின் இழப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சிக்கு வந்த அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு தாவேக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் கூட்டம் மட்டுமல்ல, மக்களுக்கான காப்பாளர்களை அறிமுகம் செய்யும் கூட்டம். இந்த தேர்தலில் மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கு மட்டும்தான் போட்டி என தாவேக வேட்பாளர்கள் அறிமுகம் கூட்டத்தில் விஜய் பேசினார். 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் ஆசை. ஆனால் அது நிறைவேறப் போவதில்லை என அமைச்சர் நேரு விமர்சித்தார். திமுக தான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் என்றார். பள்ளி, கல்லூரிகளில் போதைப்பொருள் தடுப்பு மன்றம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்க சமூக காவலர்கள் திட்டம் கொண்டுவரப்படும் என தாவேக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் தாவேக சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்தார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறார். பண்ருட்டி ராமச்சந்திரன் தொடங்கிய எம்ஜிஆர் அதிமுகவில் இருந்து சமீபத்தில் விலகிய ரஞ்சித் குமாரை தாவேக காஞ்சிபுரம் வேட்பாளராக விஜய் அறிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் டிநகர் தொகுதியில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், கோபி தொகுதியில் செங்கோட்டையனும், வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனாவும், திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமாரும், திருச்செங்கோட்டில் அருண்ராஜும் போட்டியிடுகின்றனர்.
ட்ரம்ப்புக்கே ஐடியா கொடுப்பேன் நான். எனக்கு அறிவு நிறைஞ்சி காது வழியே வழியுது. துண்டை வச்சு தொடச்சிக்கிறேன். தமிழகத்தில் டாஸ்மாகை நிச்சயம் மூடுவேன் என சீமான் கூறியுள்ளார். இளைஞர்களின் கல்வியை உறுதி செய்ய 12ஆம் வகுப்பிற்கு பின் கல்லூரி முதல் PhD வரை படிக்க கல்வி உத்தரவாதம் திட்டம் மூலம் ரூபாய் 20 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என விஜய் அறிவித்துள்ளார். அரசு வேலை உறுதிப்படுத்த நிலையான ஆள் சேர்ப்பு அட்டவணை தயாரிக்கப்படும். வேலைவாய்ப்பு கிடைப்பதில் தாமதமானால் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ படித்தவர்களுக்கு 2000 ரூபாயும் வழங்கப்படும். இளைஞர்கள் தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என விஜய் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் NDA கூட்டணி சார்பில் ராஜபாளையம் தொகுதி தமுக வேட்பாளராக ஜான் பாண்டியனின் மனைவி பிரசில்லா ஜான் பாண்டியன் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் தவிக தலைவர் விஜயின் நண்பர் நடிகர் ஸ்ரீநாத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளர்களை அறிவிக்கும் விழாவில் ஸ்ரீநாத்தை நண்பர் என்று அன்போடு அழைத்து விஜய் அறிமுகம் செய்தார். ஸ்ரீநாத் வேட்டைக்காரன் படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய தமிழகம் கட்சியுடன் நாங்கள் நேரடியாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேறு ஒருவர் மூலமாக அவர் கேட்ட 5 முதல் 10 சீட்டுகளையும் தர முடியாது என நாங்கள் கூறிவிட்டோம் என்று கிருஷ்ணசாமி கூறிய குற்றச்சாட்டுக்கு பழனிசாமி பதில் அளித்துள்ளார். சமயபுரம் கோயிலில் மண்டபத்தின் மேற்கூரை விழுந்து உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்ததாக கூறும் அனைத்து கோயில் திருப்பணிகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வரும் 31ஆம் தேதி திருவாரூரில் தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்குகிறார். கேரளத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள பிரதமர் மோடி கோவை ஏர்போர்ட் வரவுள்ள நிலையில் வரவேற்பு நிர்வாகிகள் பட்டியலில் அண்ணாமலை பெயர் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பாரதிய ஜனதாவின் பிற தலைவர்கள், கூட்டணி கட்சியினரின் பெயர்கள் வரவேற்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, SJ சூர்யா நடித்துள்ள படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இதுவரை 3 முறை ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு தள்ளி போனது. இப்போது ஏப்ரல் 10 ரிலீஸ் என வீடியோவாக வெளியிட்டுள்ளனர். அதில் விக்னேஷ் சிவன், பிரதீப், அனிருத் ஆகியோர் ரிலீஸ் தேதி பற்றி தங்களை தாங்களே கலாய்த்துள்ளனர். ஏப்ரல் 10 கண்டிப்பாக படம் வந்துவிடும் என்று நம்புவோம். பிரபல பின்னணி பாடகி ஜோனிடா காந்தி தமிழ் உள்ளிட்ட ஏராளமான மொழிகளில் பாடி வருகிறார். இசை கச்சேரிகளில் பாடும்போது நடனமாடி உள்ளார் இவர். இப்போது தெலுங்கில் அட்விசேஷ், மிருனால் நடித்துள்ள டகாய் படத்தில் டச்படி என்ற பாடலை பவன் சிங்குடன் இணைந்து பாடியிருப்பதோடு கவர்ச்சியான குத்தாட்டமும் போட்டுள்ளார். நடிகை சம்யுக்தா மேனன் தெலுங்கில் அதிகம் நடிக்கிறார். இப்போது முதன்முறையாக குவாலா செருவுகாட் என்ற வெப்சீரிஸில் நடிக்கிறார். அரசியல் பின்னணியில் நடக்கும் இதில் நாயகனாக கிரண் அப்பாவரம் நடிக்க பாரத் கம்மா இயக்குகிறார். சம்யுக்தா கூறுகையில், நான் இதுவரை பார்த்திராத ஒரு உலகமாக இது இருக்கிறது. நான் நடித்திராத ஒரு வேடம், வெப்சீரிஸில் நடிக்கும் அனுபவமும் வித்தியாசமாக இருக்கிறது என்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் விரும்பிய 5 தொகுதிகளை பெற்றுள்ளோம். எங்கள் கட்சி போட்டியிடும் 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தவிக கட்சி சார்பில் செய்யாறு வேட்பாளராக போட்டியிடும் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி மோகனை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். அவருக்கு பதில் அப்பொறுப்பில் முக்கூர் சுப்பிரமணியம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் பாஜக வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் என கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். ஊழல் செய்த அமைச்சர் நேரு குடும்பமே தீகாரில் இருக்கும் என்றும், நேருவின் அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தலுடன் அஸ்தமிக்கும், ஜனநாயகம்தான் வெல்லும் என திருச்சி மேற்கில் போட்டியிடும் NDA கூட்டணியின் அமமுக வேட்பாளர் ராஜசேகரன் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் தவிக வேட்பாளர்கள் மக்கள் விரோத செயலில் ஒரு நாளும் ஈடுபட மாட்டேன் என வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் விஜய் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதிமுகவில் திருப்பத்தூர் தொகுதி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த NN திருப்பதி நேற்று தவிகவில் இணைந்தார். இன்று திருப்பத்தூர் தொகுதி தவிக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். காந்தாரா 1 மற்றும் 2 படங்கள் மூலம் இந்திய அளவில் பிரபலமானார் கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி. தற்போது ஜெய் ஹனுமான் படத்தில் நடித்து வருகிறார். சமீபத்தில் காந்தாரா படங்களை தயாரித்த நிறுவனத்தை இன்ஸ்டாவில் அன்ஃபாலோ செய்தார். இப்போது இதில் நடித்த நாயகி ருக்மணி வசந்த், நடிகர் ராஜ்வி ஷெட்டி ஆகியோரையும் அன்ஃபாலோ செய்துள்ளார். இதற்கான காரணம் தெரியவில்லை.
இஸ்ரேலின் வடக்கே உள்ள அல்-மலிகியா பகுதி மற்றும் மகவா ஆலன் ராணுவ தளம் மீது சால்வோஸ் ரக ராக்கெட்டுகளை ஏவி ஹெஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியது. முதல் வாக்காளர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சி என்ன செய்துள்ளது என முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் என அமைச்சர் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் சொல்வதை நம்ப வேண்டாம், இன்று இருக்கும் டெக்னாலஜி மூலம் அதனை நீங்களே பார்த்துக் கொள்ளலாம் என்றார். திமுக தான் எனது மூச்சு, என் பேச்சு. ஒரு சீட் கிடைக்காததால் கட்சி மாறுபவனோ கொள்கை மாறுபவனோ நான் கிடையாது. என்னை தற்போது கட்சிக்கு வந்தவர்களோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம் என நடிகர் போஸ் வெங்கட் கூறியுள்ளார். தாவேகாவில் மொத்தம் 23 பெண் வேட்பாளர்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திமுகவில் 18 பெண் வேட்பாளர்களுக்கும், அதிமுகவில் இதுவரை 17 பேருக்கும், நாதகாவில் 117 பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சபாநாயகர் செல்வம் வாக்காளர்களை தெய்வமாக கருதுவதால் வாக்கு சேகரிக்க செல்லும் போது காலணி அணியாமல் செல்கிறேன், தேர்தல் முடியும் வரை காலணி அணிய மாட்டேன் என தெரிவித்தார். அமெரிக்காவின் புளோரிடா நகரில் மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் நடந்தது. ஆண்கள் இரட்டையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் இத்தாலியின் சிமோன் பொலேலி ஆண்ட்ரியா பவசோரி ஜோடி ஹாரி ஹியூலியோவரா ஹென்றி பேட்டன் ஜோடியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. மறைந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் பேரன் வெற்றிகழகனுக்கு கடந்த தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டு வெற்றி பெற்றார். கட்சிப் பணியில் ஈடுபாடு காட்டாததால் இந்த ஆண்டு அவருக்கு சீட் வழங்கவில்லை. மேற்காசியாவின் போரால் உருவாகும் சவால்களை எதிர்கொள்ள நாம் ஒன்றிணைய வேண்டும் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம், இது 140 கோடி குடிமக்களின் நலன்களோடு தொடர்புடைய பிரச்சனையாகும் என்றார். தேமுதிகவை அதிக ஏலத்திற்கு ஸ்டாலின் எடுத்துவிட்டார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். அதிமுகவிடம் அந்த அளவிற்கு பணம் இல்லை என்றார். விஜய்க்கு எந்த தொகுதியில் வெற்றி பெறுவோம் என தெரியவில்லை, இரண்டிலும் அவருக்கு தோல்வி உறுதி என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ஆம்பூரில் வாக்கு சேகரித்து அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய தாவேக வேட்பாளர் இம்தியாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்னையில் தாவேக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்த நட்சத்திர ஹோட்டலில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை தாண்டி அதிக வேட்பாளர் நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக புகார் எழுந்தது. புகாரின் பேரில் அதிகாரிகள் சோதனை செய்தனர். திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். நன்னிலம் தொகுதியில் முகமது முபாரக் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். மேற்காசிய நாடுகளில் உள்ள அமெரிக்கா இஸ்ரேலிய பல்கலைகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் புரட்சிப்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் கல்வி கலாச்சார நிலையங்கள், பாரம்பரிய கட்டடங்கள் மீது குண்டு வீசியதற்கு பதிலடி கொடுப்போம் என சூளுரைத்துள்ளது. சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி 43 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தார். அவரது மகன் ஷியாம் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். விஜய் 2 தொகுதிகளில் நிற்கலாம் அல்லது 20 தொகுதிகளில் கூட நிற்கலாம் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கிண்டல் அடித்தார். அவர் ஏற்கனவே 234 தொகுதிகளில் நிற்கிறேன் என்று கூறியுள்ளாரே என்றார். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். பழனிசாமியை 2 முறை சந்தித்தேன் என கிருஷ்ணசாமி தெரிவித்தார். நான் ஏன் கூட்டணியில் சேரவில்லை என அவருக்கு நன்றாகவே தெரியும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கிறது. அதை திமுக வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியல் தெள்ள தெளிவாக காட்டுகிறது என விஜயதாரணை தெரிவித்தார். கடந்த லோக்சபா தேர்தலில் குமரி தொகுதியில் அதிமுக அணியை விட புதிய தமிழகம் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றது என கிருஷ்ணசாமி தெரிவித்தார். குமரியில் அதிமுகவிற்கு டெபாசிட் கிடைக்காது என்றார். பிரேமலதா விஜயகாந்தின் கொள்கைகளை, கனவுகளை சிதைத்துவிட்டார் என ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விஜயகாந்த் இறக்கும் வரை திமுகவை எதிர்த்தார் என்றார். இன்னும் ஓரிரு நாட்களில் என்னுடைய அரசியல் பயணம் குறித்து பகிர்வதற்கு நல்ல செய்தி ஒன்று உள்ளது என திமுக நிர்வாகி திவ்யா சத்யராஜ் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் 9வது முறையாக செங்கோட்டையன் போட்டியிடுகிறார். 8 முறை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அவர் முதல் முறையாக விசில் சின்னத்தில் களம் காண்கிறார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் நிலை வாழ்வியலில் ஏற்றம் கண்டுள்ளது. பெண்கள் யாரும் தயங்கி பயந்து ஒதுங்குவது கிடையாது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். சவுதியின் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் சுமார் 4750 கோடி மதிப்பிலான அமெரிக்காவின் முக்கிய E-3G வான் கண்காணிப்பு ரேடார் விமானம் 2ஆக பிளந்து நொறுங்கியது. வானில் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்களும் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சமீபத்தில் பவன் கல்யாண் நடிப்பில் வெளியான
உஸ்தாத் பகத்சிங் படத்தில் நடித்தார். இந்த பட நிகழ்வில் தனது ஜாதி குறித்து பேசியது சர்ச்சையானது. பின்னர் அதற்காக மன்னிப்பும் கேட்டார். இப்போது பார்த்திபன் வெளியிட்ட வீடியோவில் மனதளவில் நான் ஜாதி இல்லை, மதம் இல்லை என்று உறுதியாயிருப்பவன். இடையில் அதற்கு ஒரு சோதனை ஏற்பட்டதால் ஜாதி மதம் இல்லாத அரசின் சான்றிதழை பெற முயற்சி எடுத்துள்ளேன். விரைவில் எனக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். அங்கீகாரம் இல்லாத கட்சி தேமுதிக என்ற இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு என்னிடம் பதில் இல்லை. அவர் ஏன் அப்படி சொன்னார் என்பது குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் என பிரேமலதா கூறியுள்ளார். கேரளம் சென்றுள்ள பிரதமர் மோடி திருச்சூரில் ரோடு ஷோ சென்றார். சாலையோரம் திரண்டிருந்த பாஜகவினர் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொன்னேரி திருப்பாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு நடந்த விழாவில் தேர் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பக்தர்களுக்கு காயம் ஏற்பட்டது. போலீசார், தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மலையாள நடிகரான நிவின் பாலி தமிழ் ரசிகர்களுக்கு பிரபலமானவர். இவர் நடித்துள்ள பிரதிச்சாயா படம் மார்ச் 26 வெளியானது. சினிமாக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வேண்டும் என கேட்கிறார். அவர் கூறுகையில், நட்சத்திரங்களோ தொழில்நுட்ப கலைஞர்களோ வாரத்தில் ஒரு நாளாவது அவர்களும் தங்களது குடும்பத்துடன் செலவழிக்க இந்த விடுமுறை அவசியம் வேண்டும் என்கிறார். பிரதமரை வரவேற்கும் பட்டியலில் அண்ணாமலை பெயரும் இருந்தது. அவர்தான் வரவில்லை என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். யாருக்கு எப்போது எந்த பதவி கொடுக்க வேண்டும் என்பது கட்சி தலைமைக்கு தெரியும். கட்சியில் 5 ஆண்டு வேலை செய்தவருக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் என்றார். அரசியல் ரீதியாக நான் பொதுவானவன், இருந்தாலும் நடிகர் விஜய்க்கு பெஸ்ட் ஆஃப் லக் என இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் வாழ்த்து தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய் தைரியம் இல்லாதவர். தெம்பும் திராணியும் இருந்தால் பெரம்பூரை விட்டுவிட்டு திருச்சி கிழக்கில் மட்டும் போட்டியிடட்டும் என திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் ஆதி பிரமோற்சவம் பங்குனி தேர் திருவிழாவின் 6ஆம் நாளில் நம்பெருமாள் உறையூர் கமலவள்ளி நாச்சியாருடன் எழுந்தருளினார். நாட்டில் உள்ள அனைத்து பங்குகளிலும் போதுமான அளவு பெட்ரோல், டீசல் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 94,000 மெட்ரிக் டன் சரக்குடன் 2 எல்பிஜி கப்பல்கள் இந்தியாவை நோக்கி பாதுகாப்பாக வந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளது. அதிமுகவின் பிரச்சாரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போலீசார் நடந்து கொள்கின்றனர், விசாரணை என்ற பெயரில் அழைத்து மிரட்டுகின்றனர் என அதிமுக நிர்வாகி கல்யாண சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் நாளை தேநீர் விருந்து அளிக்கிறார். நாளை மறுநாள் பிரச்சாரம் தொடங்கவுள்ள நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து வைக்கிறார். காங்கிரஸ் அரசை விட நாங்கள் 5 மடங்கு நிதி வழங்கியுள்ளோம். கேரள மக்களின் ஆசையுடன் நாங்கள் இங்கு ஆட்சி அமைப்போம். கேரள மக்களின் கனவுகளை நனவாக்குவதே என்டிஏ கூட்டணியின் இலக்கு என பாலக்காட்டில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். விஜய் பெயரளவில்தான் கிறிஸ்தவராக உள்ளார், செயல் அளவில் இல்லை. மதத்தை பார்த்து மட்டும் கிறிஸ்தவர்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள் என வியாசர்பாடி பேராலய அருட்தந்தை சார்லஸ்குமார் தெரிவித்தார். இந்த தேர்தலில் எங்கள் ஆதரவு ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்குத்தான் என்றார். ஆம்பூரில் உள்ள பழமை வாய்ந்த சமயவல்லி உடனுரை சுயம்பு நாகநாத சுவாமி கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று திருத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பழையவர்களின் வாரிசுகள், அதில் என்ன புதிது இருக்கிறது என திமுக வேட்பாளர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக தான், அந்த ரகசியத்தை சட்டசபையில் முதல்வர் சொன்னார் என பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் பாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றார். கோவையில் இந்த முறையும் தேசிய ஜனதா கூட்டணி 10க்கு 10 வெற்றி பெறும் என வானதி தெரிவித்தார். தேசிய ஜனதா கூட்டணிக்கு அமோக ஆதரவு மக்களிடையே உள்ளது என்றார். சட்டசபை தேர்தலையொட்டி முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும், மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என கூறினார். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். முதியோர் ஓய்வூதிய தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். இல்லத்தரசிகள் வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, ஃபிரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். கன்னியாகுமரியில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஒழுகினசேரி வழியாக சென்றபோது அப்டா மார்க்கெட் அருகே அவரது வாகனத்தை நிறுத்தி தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். சுமார் 5 நிமிட சோதனைக்கு பின் வாகனம் புறப்பட்டுச் சென்றது. தேனி கம்பம் தொகுதிக்கு தாவேக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெகநாத் மிஸ்ரா தனிக்கட்சி நடத்தியவர். கட்சிக்காக உழைத்த மதுரை மண்டல வழக்கறிஞர் இணை ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் சுந்தரை வேட்பாளராக அறிவிக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கட்சியினர் கம்பம் தாவேக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்யும் கட்சிக்கு ஆதரவு என ஜமா-அத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் மாநில செயலாளர் சிக்கந்தர் தெரிவித்தார். ஓட்டுக்கு காசு வாங்காமல் எந்த கட்சி சிறந்ததோ அதற்கு வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார்.
ஆட்சியில்தான் அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினார் என்று பார்த்தால் தேர்தல் அறிக்கையிலும் அதே காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் தானா முதல்வர் ஸ்டாலின்? திமுகவின் இந்த உருட்டு அறிக்கை தேர்தல் களத்தில் பவர் ஸ்டார் போல ஒரு காமெடியனாகத்தான் பார்க்கப்படும் என அதிமுக விமர்சித்துள்ளது. அரசு பணிகளை நீங்கள் 5 ஆண்டுகளில் நிரப்பிய லட்சணத்தை தமிழகமே பார்த்த பிறகும் மீண்டும் அதே உருட்டை உருட்டியதெல்லாம் ஆகச்சிறந்த நகைச்சுவை. இந்த தேர்தலின் ஒரே சூப்பர் ஸ்டார் அதிமுக தேர்தல் அறிக்கைதான் என அதிமுக தெரிவித்துள்ளது. சென்னை திருவிக நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இயக்குனர் ப. ரஞ்சித் அறிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலின் சூப்பர் ஸ்டார் களம் இறங்கிவிட்டது. அனைத்து தரப்பினருக்குமான வாக்குறுதிகளையும் கொண்ட ஆல்ரவுண்டர் நமது தேர்தல் அறிக்கைதான். இல்லந்தோறும் கொண்டு சேர்ப்போம். மே 4 சரித்திர வெற்றியை கருணாநிதி நினைவிடத்தில் காணிக்கையாக்குவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.